அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். வணக்கம். கீதா என்ற பெயருக்கான பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, சிரித்த முகமாக இருப்பீங்க. அதே சமயம் ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடவும் மாட்டீங்க. மூணாவது பாயிண்ட்டு, இப்போ கூட பிறந்தவங்க கூடயும் சொந்தக்காரங்க கூடயும் மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள், பகைகள் இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ கண்டிப்பாக அமையுங்க. ஆலய மணி ஓசை உங்கள் வீட்டுக்கு கேட்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, பிடிவாத குணம் உண்டுங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, அடிக்கடி கைவலி பிரச்சனை, தோள்பட்டை வலி பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனை இருக்கும், அல்லது இஎன்டி பிரச்சனை இருக்கும். இது அடிக்கடி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏழாவது பாயிண்ட்டு, அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. எட்டாவது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது, அல்லது பேரளவுக்கு கடமைக்குன்னு தான் தாய்மாமன் இருப்பாரை தவிர ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஒன்பதாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு முதுகு வலி பிரச்சனை, தோள்பட்டை வலி பிரச்சனையால் இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மாவுக்கு. பத்தாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு எதிரி அப்படிங்கிறது வெளியில் இருந்தவங்க கிடையாதுங்க. நல்ல பழகினவங்களே, நல்ல நம்பிக்கையானவங்களே உங்கள் நண்பரே எதிரியாயிருவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்டு தானே நம்பி எந்த விதமான ஒரு காரியங்கள் நீங்கள் அவங்கள நம்பி செய்யக்கூடாது. எந்த விதமான ஒரு எச்சரிக்கையாக இருந்துக்கிடணுங்க. 11வது பாயிண்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு தோழமையோடு வந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 12வது பாயிண்ட்டு, குதிங்கால் வலி பிரச்சனை, பாத வெடிப்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 13வது பாயிண்ட்டு, குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயமாக உங்களுக்கு இருக்கும். சீக்கிரம் கிடச்சதுன்னா அந்த குழந்தை குழந்தையால் மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்குறதோ, ஒரு குழந்தை அபாஷன் ஆகிறதோ இருக்கும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு நல்லதுங்க. 14வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ ஏதோ ஒரு பெண் குழந்தை, அல்லது உங்கள் தாத்தாவுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்களுக்கு, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு இந்த பிளட் கனெக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. இவங்க இரத்த பந்தத்தில் யாராவது ஒரு பெண் குழந்தை குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கும். அவங்களை அவசியம் வழிபடணும். கன்னி தேவதையை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேங்க. டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னிதேவ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க. ஏன்னா கன்னிதேவ வழிபாடு குலதெய்வத்துக்கு சமமானது. அதை அவசியம் செய்யணுங்க. 15வது பாயிண்ட்டு, லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. நீங்கள் மேரேஜ் ஆணி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கணவர் புது வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அல்லது உங்களுக்கு திருமணம் பேசி முடிக்கிறப்பவும் கூட கணவர் ஒரு புது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அவருக்கு அமையுங்க. இத்துடன் கீதா என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.